வணக்கம். இன்றைக்கி எண்ணெயை காய்க்க போகிறேன். இதில் 3 பாக்கெட்டு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 2 3 இதுக்கு தேவையான அளவு கத்தாழை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் துளசி வச்சுருக்கேன், கருஞ்சீரகம் வச்சுருக்கேன், வேப்பலை எடுத்து வச்சுருக்கேன், 2 டீஸ்பூனு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கிலோ முழு நெல்லிக்காய், அதை கட் பண்ணி கிடணும். அடுத்து மருதாணி எடுத்து பிடுங்கி வச்சுருக்கேன், கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ காஞ்சது இன்னும் 2 கிடச்சது எடுத்து வச்சுருக்கேன். செம்பருத்தி இலை, ஒத்தலை செம்பருத்தி இலை வச்சுருக்கேன். எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எண்ணெயில் காய்க்க வேண்டியதான். 1.5 லிட்டர் எண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் காய்ச்சி தலைக்கு வைக்கிறதுக்கு. இதுக்கு நல்லா முடி வளரும், முடி நல்லா கருமையாக இருக்கும், பொடுகு போகும், எல்லாத்துக்கும் சொட்டை இருந்தால் கூட முடி தழுக்கும். அதனால் இதையெல்லாம் அரைச்சி தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சிக்கணும். எண்ணெய் அடுப்பில் வச்சு காய்க்கும். எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு அடுப்பில் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் அரைச்சிருக்கேன்னா கத்தாழை, வேப்பலை, மருதாணி அரைச்சி வச்சுருக்கேன், கரிசலாங்கண்ணி, இதில் கரிசலாங்கண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். கரிசலாங்கண்ணி, இதில் நெல்லிக்காய், செம்பருத்தி பூ, எல்லா இலையும் காட்டின இலை, எல்லா இலையும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் எல்லாமே ஊற்றியாச்சு. ஆனால் பச்சை தண்ணி ஊற்றி அரைக்கலை, எண்ணெய் ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா எண்ணெய் ஒரு மாதிரி மக்கு வாடை அடிக்கும். அதனால் நான் எண்ணெய் ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். மூணு பாக்கெட்டு ஊற்றியாச்சு. எண்ணெய் ரொம்ப சூடு ஏறாமலே எல்லாம் போட்டுருவேன். கரிசலாங்கண்ணி போட்டுக்கிடலாம். கரிசலாங்கண்ணி இந்த கருஞ்சீரகம் போட்டிருக்கேன். அடுத்து வெந்தயம், அடுத்து இதில் அரைச்சி வச்சுருக்கோம்ல மருதாணி, கத்தாழை, கரிசலாங்கண்ணி, அதையும் போட்டுக்கிறோம். ஏன்னா எண்ணெய் ஊற்றி தான் நான் தைரியமாக உள்ள போடுறேன். தண்ணி வச்சு அரைக்கக்கூடாது. இது நெல்லிக்காய், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, இலை எல்லாம் இருந்ததில்ல, இதுவும் எண்ணெய் ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். எல்லாம் அரைச்சதெல்லாம் போட்டாச்சு. நம்ம நல்லா கிளறி உழைச்சி விட்டு கிடணும். தண்ணி விட்டு அரைச்சோம்னா எண்ணெய் மணமாக இருக்காது. அதுனா எண்ணெயை ஊற்றியே அரைக்கிறது.
மிக்சியில் நம்ம அரைச்சி போட்டோம்னா தான் அதில் உள்ள சாறு கிடைக்கும். உங்களுக்கு நாங்கள் நாட்டு மருந்து கடை வச்சுருக்கேன். என்ன வேணுனாலும் விலைக்கு நாங்கள் கொடுப்போம், நீங்கள் வாங்கிடலாம். இதுக்கு முன்ன காய்ச்சி எண்ணெயை பாருங்கள். இதுக்கு முன்ன காய்ச்சி இதில் ஒரு கருவேலம் பட்டை இது மட்டும் போட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். முடியெலாம் நல்லா கருங்கருன்னு இருக்கும். எண்ணெய் காலியாக போகுதுன்னு தான் இப்போ நான் காய்க்க 2வது கம்மியாயிட்டு அப்படின்னு. அவ்வளோ ஒரு சொட்டை விழுந்தால் கூட இந்த முடி தழுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு நல்ல மருந்து. இந்த எண்ணெய் மூலிகை செடிகளை போட்டிருக்குது. மருதாணி நம்ம முடி வளர்ச்சிக்கு, தலைக்கு குளிர்ச்சி. அப்புறம் கரிஞ்சீரகம் பேனுகள் இருக்க விடாது. முடிவெட்டுக்கு வேப்பலை, அதுவும் பேன் தன்மையை குறைச்சிடும். முடிவெட்டுக்கு கசப்பு தன்மைக்கு கரிஞ்சீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் வேப்பலை போட்டிருக்கேன், கற்றாழை போட்டிருக்கேன், வெந்தயம் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த செம்பருத்தி இலை, ஒத்த இலை செம்பருத்தி இலை போட்டிருக்கேன். கரிசலாங்கண்ணி செடி போட்டிருக்கேன். எல்லாமே நல்ல நல்லது தான் போட்டிருக்கேன். நெல்லிக்காய் நிறைய போட்டிருக்கேன். 1.5 லிட்டரு தேங்காய் எண்ணெய். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரியும், நான் எல்லாம் சொல்லியிருக்கேன், அதிலே பார்த்துக்கலாம். துளசியும் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு துளசி. ஏன்னா ரொம்ப தீ வைக்க விட, எண்ணெய் முருகுனா முடி நொறுங்கணுங்கிறத நான் சிமிழில் வச்சே தான் காய்ப்பேன். அதனால் காய்ச்சிருக்கேன். இந்த எண்ணெய் நாளைக்கு நீங்கள் வடிகட்டி பாருங்கள். இன்றைக்கி காய்ச்சிட்டு வச்சிடணும், நாளைக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும். இந்த நேரத்தில் வந்துடும் எண்ணெய், இந்த நேரத்தில் கருப்பாக இப்படி வந்துடும். சூப்பராக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. எண்ணெய் அவ்வளோ மணமாக இருக்கும். கையில் ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த எண்ணெய் இந்த நேரத்தில் இருக்கும். இந்த எண்ணெய் இது உள்ள எண்ணெய்ங்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கும். தலையில் தேய்ச்சா குளித்தோம்னா நல்லா குளிர்ச்சி நல்லா இருக்கும். இன்ன வரைக்கும் இதை காய்ச்சி 6 மாதம் இருக்கும் இந்த எண்ணெய் காய்ச்சி. ஆனால் ஒரு நாள் இந்த வாடை ஒரு மாதிரி மக்கின வாடை எந்த வாடையுமே வந்ததில்லை. நம்ம காய்க்கலாம். நாங்கள் இதில் எங்கள் கடையில் உள்ள கருவேலம் பட்டைன்னு ஒன்று எடுத்து போட்டிருக்கோம். இன்னும் காய்க்க இந்த கருவேப்பிலை மருதாணிலாம் நல்ல மணக்கு. பார்த்தீங்களா எண்ணெய் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இன்னும் நல்லா கருப்பாக இருக்கா. நம்ம காய்க்கும் போது கொஞ்சம் அகலமான சட்டியாக இருக்கணும். எண்ணெய் கொதிச்ச பிறகுலாம் எல்லாம் போட மாட்டேன். சிம்மில் மீடியமாக இருக்கும்போதே எல்லாம் போட்டுறணும், ஆனால் எண்ணெய் முறிகிடும்.
இன்னும் நல்லா கரு நிறத்துக்கு வந்துட்டு நம்ம அப்படியே ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு எண்ணெயை வடித்து நல்லா புனிஞ்சு அரிப்பு வச்சு எடுத்துகிட்டு நல்லா ஒரு துணியை வச்சு புனிஞ்சு எடுத்துட வேண்டியதான். ஏன்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக இந்த எண்ணெய் இங்கேயே இருக்கணும். இருந்தால் தான் நமக்கு அதோடைய சாரெலாம் இறங்கியிருக்கும். அப்போ தான் நமக்கு நல்லா எண்ணெயும் கைக்கிறோம், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நிற்கும், நம்ம எடுக்கவும் நல்லாயிருக்கும். இந்த சக்கை எடுத்து தூர போட்டுட்டு பாட்டில் அடைச்சிட வேண்டியதான். இதெல்லாம் சரியாயிட்டு இனிமேல் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதான். இன்னும் அடுத்து அரிப்பை வச்சு அரைக்க வேண்டியதான். அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். ஆறின பிறகு தான் மூடணும், இப்போலாம் மூடக்கூடாது. இப்போ படியை கட்டி பாட்டில் அடைக்க வேண்டியதான். என்ன பார்த்தீங்களா, நல்லா கருப்பாயிட்டா. முடிஞ்ச கரும்பச்சையாக இருக்குது, ஆனால் இன்னும் நேரம் ஆக நல்லா ஒரு இதாயிரும். இந்த கருவேலம் பட்டைங்கிறது போட்டோம்னா எண்ணெய் வந்து இந்த முயல் ரத்த மாதிரி இருக்கும். அதுவும் நல்லது தான் நம்ம முடிக்கு. நாங்கள் இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருக்கோம். இதை போட்டிருக்கோம்ல உள்ள கிடக்குல, அப்படி போடலாம். வேணும்னா போடலாம், வேண்டாம்னா போடலாம். அதை போட்டோம்னா இந்த முயல் ரத்தம் எண்ணெய் மாதிரி இருக்கும். ஆனால் மணமாக தான் இருக்கும். நம்ம காய்க்கிற எண்ணெய்க்கு மணமாக தான் இருக்கும். இதே மாதிரி இருக்கிறோம். நான் உங்களுக்கு வடிகட்டி காட்டுறேன். ஆறின பிறகு வடிகட்டி காட்டுறேன். இதெல்லாம் கருகிற மாதிரிலாம் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா கருகிற மாதிரி காட்டுனோம்னா எண்ணெய் ரொம்ப இதாக இருக்கும். இதே இந்த சூட்டுலேயே நான் அதுவாகவே கருகிற மாதிரி ஆயிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். இன்னும் ஆறினோன்னே எண்ணெயை வடிகட்டி உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சுக்கிடலாம். எல்லாம் ஆறிட்டு எல்லா எண்ணெயும் வடிக்க வேண்டியதான். நல்லா புனிஞ்சிட்டு அதுக்கப்புறம் துணியில் வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டிட வேண்டியது. இதை வச்சுட்டு நம்ம துணியில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாட்டிலெலாம் ஊற்றி வச்சுக்கலாம். என்ன நேரத்தில் இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் இவ்வளோ எண்ணெய் இருக்குது. இவ்வளோ எண்ணெய் இன்னும் வடித்து விடணும். எண்ணெய் கருப்பாக நல்லா இருக்குது, நல்ல மணமாக இருக்குது.
இன்னும் வடித்து வச்சு விடணும். இந்த மாதிரி இதில் என்ன இருக்குது, இன்னும் எதுவும் வடித்து எடுக்கணும். வீடியோ ரொம்ப ஒடிறதுனால இதோட முடிச்சுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி எல்லாம் காய்ங்க காய்ச்சி போடுங்க. போட்டு இந்த மாதிரி பாட்டில் ஊற்றி விடுங்க. இது போன வட்டம் காய்ச்ச எண்ணெய், இது இந்த வட்டம் காய்ச்ச எண்ணெய். இது வந்து எல்லாமே இயற்கையான பொருளை போட்டது தான் இந்த எண்ணெய்லாம். இந்த மாதிரி காய்ச்சிக்கோங்க. நல்லா உடம்புக்குமே வெக்க காலத்துக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லா குளிர்ச்சி. எல்லாருமே தேய்க்கலாம். இவையெல்லாம் போட்டிருக்கேன். துளசி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி போட்டிருக்கேன், வேப்பாலை போட்டிருக்கேன், செம்பருத்தி காஞ்ச பூதம் போட்டிருக்கேன், செம்பருத்தி இலை, அப்புறம் மருதாணி, கரிசலாங்கண்ணி போட்டிருக்கேன், கரிஞ்சீரகம் போட்டிருக்கேன், கத்தாழை போட்டிருக்கேன், வெந்தயம் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் வீடியோவில் பார்த்தா தெரியும், 1-2 விட்டுருந்தா அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி போடுங்க. போட்டு எல்லாம் காய்ச்சி எடுத்துக்கிட்டு 1.5 லிட்டரு தேங்காய் ஊற்றிருக்கேன். அது நெல்லிக்காய் போட்டிருக்கேன், 1/4 கிலோ நெல்லிக்காய் போட்டிருக்கேன். போட்டு காய்ச்சிருக்கேன். இன்னும் வடிகட்டினா இதில் இன்னும் என்ன இருக்கும் வடிகட்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.